ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாட்டத்தை நேரியாய் செய்யாய் நனியானே. அப்படின்னா அவனே தான் ஆக்குறான், அவனே தான் காக்குறான். இது எல்லாமே அவனுடைய திட்டத்தின் பெயரால இருக்கிறது. இந்த மண்மண்டலத்துக்கு பேர் திருச்சிற்றம்பலம். எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டது. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டது. அப்படின்னா இந்த மண்ணுக்கு பேரு சிதம்பரம். ஏன் அதுக்கு சிதம்பரம்னா என்ன? சித்தம்பரம். அப்ப ஏன் நம்மளுடைய இந்த உயிரை ஏன் எவ்வளவோ பாதுகாத்து வைத்திருக்கான, இவன் ஏன் உயிரை பாதுகாக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கு காட்டப்படுவது வெறும் பிம்ப காட்சியா இருக்கிறது. அவன் சித்தம் அந்த சித்த கீற்றில் ஒன்று உன் உயிர் மயத்தை நோக்கி இருக்கிறபடியால் அந்த உயிர்ப்பு உயிரையும் உயிர் உள்ளத்தையும் உள்ளம் உடலையும் உயிர்ப்பிக்கிறது. அப்ப அந்த உயிர்ப்பிக்கிற பொருளா அது இருக்கு. அது வெறும் சித்தத்தால இருக்கு. நாங்க எப்படி வானத்தில் நிலவு, குளத்தில் நிலவு காட்சி. இந்த குளத்தில் இருக்க நிலவை நான் கையில் எடுத்துட முடியாது, அந்த வானத்தில் இருக்க நிலவையும் எடுத்துட முடியாது, குளத்தில் தெரியும் நிலவையும் நான் கையில் எடுத்துட முடியாது. அதனாலதான் இந்த உயிரை காக்கும் யுக்தியும் எனக்கு தெரியறதில்லை. ஏனெனில் அது வெறும் பிம்பமாய் இருக்கிறது, பிம்ப காட்சியா இருக்கிறது. அப்ப அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது. அதுவும் பஞ்சம், இதுவும் தஞ்சம், அஞ்சம். அது பிரபஞ்சம், இது தேகத்துல 5 பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னுடைய இந்த பிரபஞ்ச கூடு தானே இது. மண் தந்த பிண்டம் தானே நான். மண் தானே எனக்கு மூல பொருளா இருக்கு. அப்ப என்னை எது இங்கு இயக்கியது? என்னை உயிர் தான் இயக்கியது. வாழ் முதல் ஆகிய பொருளே போற்றி. வாழ எது முதல் பொருளோ முழு பொருளோ ஆதார பொருளோ அதுதான் நான். பிரபஞ்சம்னு ஒண்ணு தனியா கிடையாது. அது அத்தனையும் அங்கு ஒருவனுடைய அங்கங்களா இருக்கின்றன. நமசிவாய அப்படின்னா இந்த 5 எழுத்து அங்க அந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறதா இருக்கு. அதை கட்டுப்படுத்துற மந்திரமும் இதற்குள்ளார நமசிவாயத்தின் பெயரால இருக்கு. நமசிவாயவை ஞானம் கல்வி, நமசிவாயவை நானறிவிச்சும், நமசிவாயவை நானவின் ரேட்டுமே, நமசிவாயவை நன்னெறி காட்டுமே. இன்னும் பிரபஞ்சத்தினுடைய வாசல்களா இவைகள் இருக்கிறது. பிரபஞ்சம் கிடையாது, இங்கு எதுவுமே அவன் இயக்கத்தில் தான் இருக்கு. அவ்வளவுதான். அது அவனா, அவளா, அதுவா, அல்லது அதையும் கடந்து ஒரு பதம் இருக்கா? அனைத்தையும் தாண்டி இருக்கிறது. அதனாலதான் அதற்கு ஒரு ஊர் இல்லை, பேர் இல்லை, நிறம் இல்லை, அவ்வளவு இவ்வளவு அப்படின்னு சொல்ற அளவீடு இல்லை. தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன்னுள் திருநடனம் புரிபவனாய் இருக்கிறான். அவர் தான் ஆதார பொருளா இருக்கார். நான் அவர் எவ்வாறு நான் சொல்றது? இப்போ ஒரு கணக்குக்கு எடுத்துக்கங்க. அணுன்னு சொல்றோம். அணுவினை ஆடுகளமாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் தசசதகூர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தன் அவனை விடும் நன்றி சென்னில் நிட்டம் நடம்புரி ஆதிசிவ ஞானானந்த கூத்தனின் ஆதிசிவ ஞானானந்த கூட்டிது காண இலி உணர அன்றி மாய பித்தனின் மர்ம கூத்திதே கூத்தை பாராதை மனம் கெடும் கூத்தனை பார். வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம் சிவமங்கலம். இதுல என்ன சொல்ற? நான் எப்படி போய் நான் அவனை பார்க்குவது? அவனை எப்படி போய் நான் பார்க்க முடியும்? அவன் அணுவை 1000 கூறாக்கி வச்சிருக்கான். அணுவினை ஆடுகளமாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் சதகூர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன். அந்த 1000 கூறுல ஒன்று கோன் அங்க போய் ஆடுறான். வேதங்களாட மிகு ஆகமம் ஆட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடி நான் ஞானானந்த குட்டி. அப்ப தசசதகுர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன் அவனை விடும் நன்றி சென்னியில் நித்தம் நடம்புரி ஆதிசிவ ஞான ஆனந்த கூட்டனின் ஆதிசிவ ஞான ஆனந்த கூட்டிதே கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை பார். இதுதான் உங்களுக்கு சொல்ற தத்துவம். உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் அந்த கூத்த பிரான் செய்த கூத்தை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க இந்த மண்ணுங்கிற மேடையில நடந்துகிட்டு இருக்க எல்லா கூத்துக்கும் பின்னாடி இருக்காரு அந்த கூத்தாடி, கூத்துகன்றான் கூத்த பிரான். அதனால இந்த கூத்தை நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா பின்னாடி இருக்கின்ற கூத்தனின் பெயர் கேட்டு அவனுடைய ஆணையின் கண் செயல்படுவோரா அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி இங்க இருக்கு. அதனால இந்த மொத்த கூத்தையும் பார்க்காதீங்க. இந்த கூத்துக்கெல்லாம் காரணம் கூத்தன். அவனை மட்டுமே எச்செயலிலும் அச்செயனையே காணுங்கள், எச்செயலிலும் அச்செயனையே காணுங்கள்.
அந்த ஜெயனையை காணுங்கள். அவ்வளவுதான். இப்ப இந்த அணுவுக்குள்ளார எப்படி போயிட்டார், இந்த பக்கத்து எப்படி போறார்? அணு, அண்டம், பேரண்டம், அண்டரண்டம், அந்தரண்டம், அந்தரண்ட பகிரண்டம், அதையும் தாண்டி சொல்லோனா கரும்பிரதேசம் கடந்து அதையும் தாண்டி இரு பெரும் பேரொளி சப்த பிரகாசம் மூலம் அவன் திருமூலன் தொழுதேத்தும் திருமூல சிவ பரம்பொருள் அவன். அணுவை தொலைச்சிட்டு நான் போக முடியாது, அண்டம் கடந்தும் போக முடியாது. ஏன்னா இந்த உலகமே இன்னும் அண்டம் கடக்கல. பேரண்டம் இருக்கு, மீப்பேரண்டம் இருக்கு, அண்டரண்டம் இருக்கு, அந்தரண்டம் இருக்கு, அந்தரண்ட பகிரண்டம் இருக்கு, அதையும் தாண்டி சொல்லோனா கரும்பிரதேசம் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு பெரிய சப்த பிரகாசம் மூலம் இருக்கு. சப்தத்திலிருந்து ஒரு பெரும் பிரகாசம் இங்க எதையும் வயப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆமா, அப்ப பிரபஞ்சமே அவன்தான், பிரபஞ்சமே அதுதான் எதற்கும் ஆதாரமா இருக்கு. அது தனக்கும் ஆதாரமாக அதுவே இருக்கிறது, எதற்கும் ஆதாரமாக அதுவே இருக்கிறது. என்னால் தொழப்படும் எம் இறை மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிர் ஆவதும், நன்று கண்டீர்க்கு நமசிவாய பழம் அது தின்று கண்டீர்க்கு திட்டவாறே. அவ்வளவுதான். எந்த ஒன்று பற்றி உலகை விடாதாய் போற்றி, இங்கு எல்லாத்தையும் எது பற்றி வைத்திருக்கிறதோ அதுதான் உனக்குள்ள ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரமா இருக்கு. அவ்வளவுதான், அதுதான் அது. ஏன்னா நீயே பிரபஞ்சத்தினுடைய சிறப்பு பரிசுன்னு சொல்ற. பிரபஞ்சத்தை இயக்குவது யார், எது அப்படின்றது அந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள் கேட்கப்படும் பொழுது எதற்கும் ஆதாரமும் நீயாகவே இருப்பாய் அப்படின்னு குருநாதர் சொல்றார். ஏன்னா மூலப்பொருள் அதுவா இருக்கு குமரா. அந்த கடலில் இருந்து எடுத்து வரப்பட்ட இது ஒரு நீர், இது ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கடல் நீருக்கு எப்படி இது அந்நியமா ஆக முடியும்? அதுவும் அதே சுவை உடையது, இதுவும் அதே சுவை உடையது. ஏன்னா நீ அதுதான், அதுவும் அதுதான். ஏன்னா அதை கொண்டுதான் உன்னை செய்தது. அதனால எதற்கும் ஆதாரம் எதுவோ அதுவே அந்த பிரபஞ்சத்தை இயக்கினது. அது தன் சுய சித்தத்தின் பெயரால் எதேச்சை அதிகாரம் உடைய அவன் விருப்பத்தின் கண் எதையும் செய்து கொண்டிருக்கிறான். அதனால இங்கு ஒன்றை தவிர ஒன்றுமே இல்லை. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம். அந்த ஒன்றினுடைய அங்கங்களா இந்த பிரபஞ்சம் இருக்கு. எது இங்கு ஆதார பொருளோ, எது இங்கு அழுத்தமா இங்கு எதற்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருளா எது இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. என்னை நானே தான் இயக்குனேன். நான் அமர்ந்திருக்கேன், எழுந்து நடந்து செல்கிறேன், நீர் குடிக்கிறேன், எல்லாமே நான் தான். அது என் தீர்மானத்தின் பேரால தான் நான் இயங்குகிறேன். அதே மாதிரிதான் இந்த மொத்த தனக்கு எல்லை இல்லை என்று நிறைஞ்சிருக்கல எரிசடை அரசின் விரிசடை பரப்பே வான் எனக்கான் இத்த பெருசும் என்னுடைய தேகமா இருக்கு. நானே நினைத்தேன், நானே இயங்கினேன், என்னை தவிர எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டில் நீக்கமர நிறைந்திருப்பது தான் பிரபஞ்சம். எல்லாமே ஒரே ஒரு பரம்பொருளினுடைய உருவங்களாய் இவைகள் இருக்கின்றன.